வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. குறள் எண் 140. வணக்கம். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தின் சிகரமான குறள் இது. ஒருவர் எத்தனை நூல்களை கற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், அவரிடம் ஒரு குறிப்பிட்ட பண்பு இல்லை என்றால் அந்த அறிவு வீண் என்று வள்ளுவர் கூறுகிறார். உலக நடைமுறைக்கு ஏற்ப வாழத் தெரியாதவர்களை பற்றிய எச்சரிக்கை இது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தோர் கடைபிடிக்கும் உலக நடைமுறைகளோடு ஒத்துப்போகும் வகையில் வாழ கல்லாதவர்கள் பல நூல்களை கற்று தேர்ந்திருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். கற்ற கல்வியின் பயனே உயர்ந்த பண்புகளுடன் இணைந்து வாழ்வதுதான். ஒருவர் சிறந்த மேதையாக இருக்கலாம், ஆனால் அவர் மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற அடிப்படை ஒழுக்கத்தை கற்கவில்லை என்றால் அவருடைய மற்ற அறிவுகள் அனைத்தும் பயனற்றவை. கல்வியின் நோக்கம் மனிதனை ஒரு பண்புள்ள குடிமகனாக மாற்றுவதே ஆகும். இத்துடன் ஒழுக்கமுடைமை அதிகாரம் நிறைவு பெற்றது. கல்வி தரும் அறிவை விட ஒழுக்கம் தரும் பண்பே நம்மை உயர்த்தும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நாளை புதியதோர் அதிகாரத்தின் முதல் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.